வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் அப்படிங்கிறது பார்ப்போம்ப்பா. இது நமக்கு சிலபஸில் யூனிட் 1ல் கவர் ஆகுது. இது பார்ப்போம். நம்ம ஏற்கனவே உங்களுக்கு இணை எழுத்துக்கள், லகர லகர வேறுபாடு அது எல்லாமே உங்களுக்கு நடத்தி கொடுத்துருக்கோம். நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்த்துக்கோங்க. நம்ம வீக்லி டெஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்ப்பா. அது நம்ம டெலகிராமில் கொடுத்துட்ருக்கோம். டெஸ்ட் எழுதணும்னு நினைக்கிறவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம சுட்டெழுத்துக்கள்னால் என்ன, அதுனா என்னென்ன எழுத்துக்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சுட்டெழுத்துக்கள் அப்படின்னா அவன், இவள், அங்கு, இங்கு, அந்த, இந்த ஆகிய சொற்களை பாருங்கள். அந்த சொற்கள் எப்படி இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒன்றை சுட்டி காட்டுற மாதிரி இருக்குது இல்லைங்களா? அப்படி ஒரு ஒரு பொருளையோ ஒரு ஆளையோ சுட்டி காட்டி அமைகிறது தான் சுட்டெழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சுட்டெழுத்துக்கு அப்படி ஒரு பொருளை சுட்டி காட்டுறதுக்கு எழுத்துக்கள் எந்த எழுத்து காரணமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ, இ அப்படிங்கிற எழுத்து தான் காரணமாக இருக்கும். அது பாருங்கள், அவன், இவள், அதில் ஆ, இ வருதுங்களா? அந்த ரெண்டு எழுத்து தான் உங்களுக்கு ஒரு பொருளை சுட்டி காட்டுறதுக்கு காரணமாக அமையும். அதனால் சுட்டெழுத்துக்கள்னால் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆ, இ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒன்றை சுட்டி காட்டுறது தான் சுட்டெழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அது 3 எழுத்துக்கள் இருக்குது. அது என்னென்ன எழுத்துன்னு பாருங்கள். ஆ, இ, உ அப்படிங்கிற 3 எழுத்துமே சுட்டெழுத்துக்கள் தான். ஆனால் இப்போ ஊ அப்படிங்கிற எழுத்தை நம்ம பயன்படுத்துறது இல்லை. ஆ, இ அப்படிங்கிற 2 எழுத்தை மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். அதில் பாருங்கள், அகச்சுட்டு புறச்சுட்டு அப்படின்னு 2 வகையாக சுட்டெழுத்துக்களை பிரிக்கிறாங்க. அதில் அகச்சுட்டு அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இவன், அவன், இது, அது அப்படின்னு சொல்லி ஒரு சுட்டெழுத்து. அந்த இவன், அவன், இது, அது அப்படிங்கிறதுல அந்த சுட்டெழுத்து என்னது? ஆ, ஈ தானுங்களா? அந்த ஆ, ஈ அப்படிங்கிற சுட்டெழுத்து நீக்கிட்டோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் பொருளே தராது. அப்படி பொருள் தராமல் இருக்கிறது தான் அகச்சுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அகச்சுட்டு அப்படின்னா உள்ளேயே இருந்து பொருள் தருவது, அகத்தே இருந்து பொருள் தருவது அகச்சுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், புறச்சுட்டு. புறச்சுட்டு அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு வெளியில் இருக்குது, புறத்தே இருக்கிறத சுட்டி காட்டுறது தான் புறச்சுட்டு. இந்த புறச்சுட்டுக்குரிய கண்டிஷன் ஒன்று சொல்கிறாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுட்டெழுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஆ, இ. அந்த ஆ, இ எழுத்தை நீக்கினாலும் அதுக்கு பின்னாடி வர்ற சென்டென்ஸ் பொருள் தரும். அப்படி பொருள் தர்றது தான் புறச்சுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், அகச்சுட்டு அப்படின்னா ஆ, இ அப்படிங்கிற சுட்டெழுத்தை நீக்கினால் பொருள் தராது, அகத்தே இருந்து சுட்டு பொருளை தரும் அப்படிங்கிறாங்க. புறச்சொட்டு அப்படின்னா புறத்துல இருந்து பொருளை தரும், ஆனால் ஆ, இ அப்படிங்கிற சுட்டெழுத்தை நீக்கினாலும் அது பொருள் தரும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், அந்த ஊ அப்படிங்கிற எழுத்து இப்போ வழக்கத்தில் இல்லை அப்படி இல்லைங்களா? அந்த ஊங்கிற எழுத்துக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அது ஊ அப்படின்னா அருகில் உள்ளவற்றுக்கும் தொலைவில் உள்ளவற்றுக்கும் இடையில் இருப்பதை சுட்டி காட்டுவது தான் ஊ அப்படிங்கிற சுட்டெழுத்து அப்படிங்கிறாங்க. இது அந்த காலத்தில் பயன்பாட்டில் இருந்துச்சு, இப்போ இது இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ ஊ அப்படிங்கிற எழுத்துனா எதுக்குரிய சுட்டெழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகில் உள்ளவற்றுக்கும் தொலைவில் உள்ளவற்றுக்கும் நடுவில் இருக்கிறத சொல்கிறது தான் ஊ அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அண்மை சுட்டு செய்மை சுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அண்மை சுட்டு அப்படின்னா என்னன்னு பாருங்கள். அண்மை சுட்டுனா இவன், இவர், இது, இவை, இம்மரம், அதாவது நம்ம அருகில் இருக்கிறத. அண்மை சுட்டுனா அருகில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு அருகில் இருக்கிறத சுட்டி காட்டுறதுக்கு பேர் தான் அண்மை சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அண்மை சுட்டுக்குரிய எழுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஈ. இதை ஆப்போசிட்டாக ஞாபகம் வச்சுருக்கணும்ப்பா. அண்மை சுட்டு அப்படிங்கிற எழுத்துக்கு ஈ வரும், செய்மை சுட்டு அப்படிங்கிற எழுத்துக்கு தான் ஆ வரும். அப்போ அண்மை அப்படின்னா ஆ அப்படின்னு ஞாபகம் வச்சு போட்டுறாதீங்க, அது தப்பாக போயிடும். அவசரத்தில் அந்த மாதிரி நம்ம மைண்டு யோசிச்சிரும்ப்பா. அண்மை சுட்டு அப்படின்னா ஈ அப்படிங்கிற எழுத்து தான் வரும். ஏன்னா நீங்கள் ஆ அப்படின்னு போட்டிங்கன்னா அவள் அப்படின்னா அது தூரமாக இருக்கிறத போயிடும். அண்மை அப்படின்னாலே அருகில் அப்படின்னு தான் நமக்கு அர்த்தம். அப்போ அருகில் அப்படின்னா என்ன வரும்? இவன், இவர், இது அப்படின்னா அருகில் இருக்கிறத குறிக்கிறதுக்கு ஈ அப்படிங்கிற எழுத்து தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், செய்மை சுட்டு. செய்மை சுற்று அப்படின்னா செய்மை அப்படின்னா தொலைவில் அப்படின்னு அர்த்தம். அப்போ தொலைவில் எப்படி சொல்லுவோம்? அவள், அது, அவை, அவ்வீடு அப்படின்னு தூரமாக இருக்கிறது. தொலைவில்னா தூரமாக இருக்கிறத சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான் செய்மை சுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், நம்ம இதே சுட்டெழுத்தில் நம்ம என்னென்ன கண்டிஷன் பார்த்துருக்கோன்னு பாருங்கள். சுட்டெழுத்துனா என்னன்னு பார்த்துருக்கோம். சுட்டெழுத்துக்கள்னா ஆ, இ, ஊ அப்படிங்கிற 3 தான் சுட்டெழுத்துக்கள். ஆ, இ அப்படிங்கிறது இப்போ நம்ம வழக்கத்தில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஊங்கிற எழுத்து இப்போ நம்ம பயன்படுத்துறது இல்லை.
நெக்ஸ்ட் பாருங்க, அகச்சுட்டு அப்படின்னா நமக்கு உள்ளத்தில் உள்ளேயே, அகத்தின் உள்ளேயே இருந்து சுட்டுவது தான் அகச்சுட்டு. அது வந்து சுட்டெழுத்து ஆ இ அப்படிங்கிறத நீக்கிட்டா பின்னாடி இருக்கிற பொருள் எழுத்துக்கள் வந்து பொருள் தராது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு புறச்சுட்டு அவ்வானம் இம்மலை இன்னும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து புறத்தை இருந்து பொருளை சுட்டு பொருளை தருவது தான் புறச்சுட்டு. இதில் வந்து சுட்டெழுத்துக்களை நீக்கினாலும் பின்னாடி இருக்க எழுத்துக்கள் வந்து பொருள் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், அண்மை சுட்டு. அண்மை சுட்டுக்குரிய எழுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா இ. அண்மை அப்படின்னா அருகில் அப்படின்னு அர்த்தம். அதுக்குரிய மீனிங் பாருங்கள், இவன், இவர், இது, இவை அப்படிங்கிறதெல்லாம் அண்மை சுட்டு. அண்மை சுட்டு அப்படின்னாலும் முதல் எழுத்தை நீக்கிட்டோம் அப்படின்னா பின்னாடி வர்றது வந்து பொருள் தராதுன்னு சொல்கிறாங்க. சேய்மை சுட்டு பாருங்கள், சேய்மை அப்படின்னா தொலைவில், தூரத்தில் அப்படின்னு அர்த்தம். அதுக்குரிய எழுத்து அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா ஆ. அப்போ தொலைவில் இருக்க எழுத்தையும் நம்ம பார்த்துட்டோம், அருகில் இருக்க எழுத்தையும் பார்த்துட்டோம். அப்போ ரெண்டுக்கும் தொலைவிலையும் இல்லாமல் அருகிலையும் இல்லாமல் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கும் பார்த்தீங்களா, அதை குறிக்கிறதுக்குரிய எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊ அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி சொல்லுவாங்கன்னா, அதை தற்போது வழக்கத்தில் இல்லை, அந்த காலத்தில் வழக்கத்தில் இருந்தது. அதை எப்படி சொல்லுவாங்கன்னா உது உவன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இதுலேயே சுட்டு திரிபு அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க. அந்த சுட்டு திரிபு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து சுட்டெழுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஆ இ அப்படிங்கிறதான சுட்டெழுத்து. அந்த சுட்டெழுத்து வந்து அந்த இந்த அப்படின்னு மாறுச்சு அப்படின்னா அதுதான் சுட்டு திரிபு அப்படிங்கிறாங்க. இப்போ ஆ அப்படிங்கிற எழுத்து வந்து அந்த அப்படின்னும், இ அப்படிங்கிற எழுத்து இந்த அப்படின்னு மாறுச்சு அப்படின்னா அதாவது அது திரிஞ்சு போகுது, அதனால தான் அது சுட்டு திரிபு அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மரம் இவ்வீடு அப்படிங்கிற புறச்சுட்டுக்கள் அது வந்து புறச்சுட்டு. அந்த புறச்சுட்டு வந்து எப்படி மாறும் அப்படின்னா அந்த மரம் இந்த வீடு அப்படின்னு மாறுச்சு அப்படின்னா அதுதான் சுட்டு திரிபு அப்படிங்கிறாங்க. நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆ இ அப்படிங்கிறது வந்து சுட்டெழுத்துக்கள், சிங்கிள் எழுத்தாக வந்தால் சுட்டெழுத்துக்கள். அதுவே அந்த இந்த அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் மாதிரி மாறி வந்துருச்சு அப்படின்னா, திரிஞ்சு வந்துருச்சுன்னா அதுதான் சுட்டு திரிபு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆ இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் அந்த இந்த என சுட்டு பொருளை தருவது தான் சுட்டு திரிபு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இதில் வந்து நம்ம சுட்டெழுத்துக்கள்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பாருங்கள், வினா எழுத்துக்கள் பார்க்கலாம். வினா எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு வினா எழுத்துக்களில் எந்தெந்த எழுத்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 எழுத்துக்கள் வரும். ஏ, யா, ஆ, ஓ, ஏ அப்படிங்கிற 5 எழுத்துமே வந்து வினா எழுத்தை தரும். அதாவது நம்ம எதையாவது கேட்கும்போது அது வந்து ஒரு வினா பொருளாக கேள்வி கேட்குற மாதிரி அமைஞ்சிடுச்சு அப்படின்னா அதுதான் வந்து வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வினா எழுத்துக்களை வந்து 5 எழுத்துக்களாக சொல்கிறாங்க. அந்த எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏ, யா, ஆ, ஓ, ஏ. அதாவது உயிர் எழுத்துக்களில் 4 எழுத்து வருது, உயிர்மை எழுத்துக்களில் ஒரே ஒரு எழுத்து யா மட்டும்தான் வருது. இதை நம்ம சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், மொழியின் முதலில் வருபவை. மொழியில் ஃபஸ்ட்டு வர்ற வினா எழுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ, யா. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, நம்ம யார்ட்டையாவது ஏதாவது கேட்கணும் வைக்கணும் அப்படின்னா ஐயா எனக்கு கொஞ்சம் அதை தாயா, ஐயா எனக்கு கொஞ்சம் குடியா அப்படின்னு நம்ம ஒரு கொஞ்சம் அவங்ககிட்ட கெஞ்சி கேட்குற மாதிரி நம்ம கொஞ்சம் இறங்கி போய் அவங்ககிட்ட கேட்போம் பார்த்தீங்களா. அப்போ அதுதான் நம்ம யார்ட்டையும் கேட்கணும்னா முதல்ல நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னா கொஞ்சம் இறங்கி கேட்கணும், ஏ யா அப்படின்னு கேட்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, மொழியின் இறுதியில் வருபவை ஆ ஓ. பேசலாமா, தெரியுமோ, ஆ ஓ இந்த 2 எழுத்துமே வந்து மொழியில் இறுதியில் வரும் அப்படிங்கிறாங்க. மொழியில் முதலிலும் இறுதியிலும் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ அப்படிங்கிற எழுத்து தான் வரும் அப்படிங்கிறாங்க. ஏ நீதானே அப்படின்னு சொல்லி அந்த ஏ அப்படிங்கிற எழுத்து முதல்லையும் வரும் இறுதியிலையும் வரும் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேட்கும்போது ஏ எனக்கு கொஞ்சம் கொடு அப்படின்னு கேட்போம், வாங்கிட்டோம் அப்படின்னா ஏ வாங்கிட்டோம் அப்படின்னு ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு அந்த ஏவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ வந்து உங்களுக்கு முதல்ல வரும் இறுதியிலே வரும். ஏ யா அப்படிங்கிறது முதல்ல மட்டும்தான் வரும், ஆ ஓ அப்படிங்கிறது இறுதியில் மட்டும் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், அகவினா அப்படின்னு சொல்கிறாங்க. எது, யார், ஏன் இச்சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் வந்து எழுத்துக்களில் வந்து பொருள் இருக்காது. அகவினா அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா எழுத்துக்களை நீக்கினா பொருள் தராது, உள்ளே இருந்தே அகத்தே இருந்தே வினா பொருளை தருவது தான் அகவினா. நம்ம சுட்டெழுத்துக்களில் பார்த்தது தான் அப்படியே வரும். அதனால் இது உங்களுக்கு படிக்கிறதுக்கு எளிமையாக தான் இருக்கும். வினா சொல்லில் அகத்தே இருந்து வினா பொருளை தருவது அகவினா. அகம்னா என்னது, உள்ளம் தானே. அப்போ உள்ளே இருந்து பொருளை தருவது தான் அகவினா. வினா எழுத்துக்களை நீக்கினா பிற எழுத்துக்கள் வந்து
பொருள் தராது அப்படின்னு அகவினாக்கு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க புறவினா. புறவினாவும் அதே மாதிரி தான், அவனா வருவானோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆ ஓ அப்படிங்கிற வினா எழுத்தை நீக்கினால் வந்து புறவினால் வந்து பிற எழுத்துக்கள் வந்து பொருளை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. வினா எழுத்துக்கள் வந்து சொல்லின் புறத்தே இருந்து புறத்தே இருந்து வினா பொருளை தந்துச்சு அப்படின்னா அது புறவினா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு இந்த அகவினா புறவினா சுட்டெழுத்துக்கள் எல்லாமே எளிமையாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பற்றி அடுத்ததில் பார்க்கலாம்ப்பா. தேங்க்யூ.